வணக்கம் நண்பர்களே. ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது எஸ்ஆர்பிக்கான கால் டிக்கெட் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மனசுலையும் இருக்கு. ஸோ கால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியில், அதாவது செப்டம்பர் 28 வரலாம். சரிங்களா? ஏன்னா 28க்கு அடுத்த வாரம் தான் அக்டோபர் 5. சரிங்களா? ஸோ அக்டோபர் 5 இருக்கிறனால 28க்குள்ள இந்த அது நமக்கு இருக்கிற இன்னைக்கு 24ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 24 20 இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. கால் டிக்கெட் வந்து இந்த வாரம் இறுதிக்குள்ளாவே வரும். ஏன்னா கால் டிக்கெட் வந்து போஸ்டர்ல வர்றது கிடையாது, நம்ம ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பரான லாகின் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து போஸ்டர்லாம் வராது, நீங்க ஆன்லைன்ல தான் அந்த கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போறீங்க. ஓகேவா? அதனால வந்து உங்க ப்ராப்பரா இந்த யூசர் ஐடி லாகின்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி எல்லாருடைய மனதில் என்ன இருக்குதுன்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மனசும் எழுகுது. கண்டிப்பா வந்து நீங்க சென்னைக்கு தான் போகணும். உங்களுக்கு யாரும் சொன்னா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எனக்கு யாரும் சொல்லல, நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலா போட்டிருக்காங்க. எழுத்து தேர்வு சென்னையில் நடைபெறும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லல. எழுத்து தேர்வு வந்து சென்னையில நடைபெறும் அப்படிங்கிறதையும் நோட்டிபிகேஷன்ல டீட்டெயில்டா போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து ட்ரெயின் புக் பண்ணி, அது குறிப்பா வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க அக்டோபர் 5க்கு வந்து நீங்க ரிசர்வேஷன் பண்ணி கூட வைக்கலாம். ஏன்னா அக்டோபர் 5னா அக்டோபர் 4 வந்து நைட் வந்து புக் பண்ணீங்கன்னா அக்டோபர் 5 காலையில வந்து நீங்க சென்னையில ரீச் ஆகிற மாதிரி ட்ரெயின் கூட புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஏனாதானு சொல்லல, நோட்டிபிகேஷன் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு தான் இந்த நியூஸை சொல்றேன். அதனால வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து கால் டிக்கெட் எந்த ஒரு அரசு போட்டித் தேர்வுனாலும் கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அக்டோபர் 5னா அதுக்கு முந்தின வாரம் என்னன்னா செப்டம்பர் 28 தான் அதுக்கு முந்தின வாரம் சண்டே இருக்கு. அப்ப அதுக்குள்ள வந்து நமக்கான கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கால் டிக்கெட் கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ரிசர்வேஷன் பண்ணாலும் சரி, ட்ரெயினுக்கு போறவங்க இல்ல பஸ்ல போறவங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ ஒரு முன்னேற்பாடு தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்து 25,000 மெம்பர்ஸ் வந்து எஸ்ஆர்பிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வேகன்சியோட ஒரு 50 வேகன்சி வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் போவா வேண்டாமா அப்படின்லாம் ஒரு கேள்வி உங்களுக்கு மனசு ஏறும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பா போகணும்னு தான் நினைப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஏற்கனவே டிசிசிபில மத்திய கூட்டுறவுல வேலை பார்க்குறவங்க, சொசைட்டியில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எழுதி தான் பார்ப்போமே அப்படிங்கிற போரா மெண்டட்லி கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டார்கெட்டே வந்து ஹைபைட் சேலரி, அதனால எஸ்ஆர்பி தான் என்னோட டார்கெட்டுங்கிற போறவங்க வந்து கண்டிப்பா போவாங்க. இப்ப ஏனாலும் படிச்சவங்க எல்லாமே இது எதுக்கு சென்னை போய் எழுதிக்கிட்டு நம்ம ஊர்ல வந்து எழுதி பார்த்துக்கிட்டா போதுமானாதான் அப்படிங்கிற மனநில இருக்க பாதி டிக்கெட் கலந்துரும். சரிங்களா? அதனால வந்து 25,000 பேர் அப்ளை பண்ணலாம். நல்லா பாருங்க, பாதிக்கு பாதி அந்த ஆப்ஷன் தான் இருப்பாங்க. சென்னையில் மட்டும்தான் சென்டர் போட போறாங்க. ஸோ அதுல வந்து நான் நோட்டிபிகேஷன் ஒரு தடவை படிச்சு பார்த்தேன். அதுல வந்து எழுத்து தேர்வு சென்னையில் மட்டும்தான் நடைபெறும் தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இது சென்னைக்கு போகணுமா? இப்ப திருநெல்வேலி சென்னைக்கு போறவங்க 1.5 நாள் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும். சரிங்களா? சாயந்தரம் 5 மணிக்கு இன்னைக்கு ட்ரெயின் ஏறினா தான் அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு 4 மணிக்கு போக முடியும். சரிங்களா? அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து நிறைய பேர் வந்து அங்க போய் எழுதணுமா, இப்போதானே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மெண்டல் ஏகப்பட்டவர் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து இங்க இப்ப இல்ல, நேற்று இல்லைக்கு இல்ல, 2024ஆம் ஆண்டு முதற்கட்டி நான் சொல்லிக்கிட்டு வரேன். இது எக்ஸாம் வரப்போகுது, தயாராகன்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 நாளில் படிப்பது எப்படி, 20 நாளில் படிப்பது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? எல்லாமே வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான், அதோட பலனை தான் எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. ஆனா எல்லாருமே வெல்டூடா படிச்சிருப்பாங்கலாம் கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டே நைட் படிச்சிருப்பாங்க கிடையாது. எல்லாருமே வந்து உங்களை போல தான் படிச்சிருப்பாங்க. அதுல யார் டெடிக்கேட்டடா அவங்க வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க ஒர்க் ஆகுதோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அந்த இடத்துல வந்து இதுதான் போடணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி வரும் அப்படின்னா, நிறைய படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஐடியாவே அங்க ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால வந்து எஸ்ஆர்பிக்கான கால் டிக்கெட் வந்து இந்த மாத இறுதியிலும் சொல்லலாம், இந்த வார இறுதியிலும் சொல்லலாம். இந்த வார இறுதிக்குள்ள வந்துருங்க. எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ண அந்த மாதிரி கதைக்கே இங்க வேலை ஆகல. மழை இல்ல, எதுவும் பெய்யல. நீங்க வந்து நேரம் எக்ஸாம் சென்டர்ல போய் தான் போய் உட்காந்து கால் வைக்க போறீங்க. சரிங்களா? அதனால வந்து அக்டோபர் 5 எக்ஸாம் இன்னும் கால் டிக்கெட் வராம இருக்கே, ஒருவேளை மாத்திடுவாங்களோ, கொஞ்சம் லேசியா படிப்போம் அப்படிலாம் இருக்க வேண்டாம். வெறித்தனமா உட்காந்து படிங்க. இப்ப இன்னைக்கு டேட்ல இருந்து 24 இருந்து அக்டோபர் 5க்கு ஒரு 10 நாள் இருக்கு.
அங்கிட்ட இருந்து ஒரு 7 நாள்ல வந்து டிஆர்பி அக்டோபர் 12, ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 10 ஒரு 17 டிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு 17 நாள் இருக்கு, இது ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் ப்ராப்பரா வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான பலன் அறுவடை பண்ற நாட்கள் தான் வரப்போகுது இனிமேல், சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பு டிஆர்பி எஸ்ஆர்பி நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 கூட 600 வேகன்சி தான் போட்டிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. அப்ப எல்லாம் சேர்த்து இதுல 3000 வேகன்சி வருது. அப்ப வந்து எவ்வளவு சிறுத்தை எடுத்து நீங்க எல்லாம் படிச்சுக்கணும். குரூப் 2 எக்ஸாம் பிரிமினரி எழுத போறாங்க. டோட்டல் வேகன்சி 670, 670 அப்ராக்சிமேட்டா 70 வச்சுக்கோங்களேன். அப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு டிஎன்பிசி நடத்துற குரூப் 2க்கு வேகன்சி கம்மி. இப்ப டிசிசிபி எஸ்ஆர்பி இதெல்லாம் வேகன்சி தான் ஒரு 3000 வேகன்சி வருது, ஓகேங்களா? அப்ப காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி கொஞ்சம் அதிகமா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதே வேகத்தோட சென்னை போய் எழுதுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நல்லா வெறித்தனமா படிச்சிருக்கீங்க, ஒரு 80% படிச்சிருக்கீங்க, சென்னைவே கண்டிப்பா போய் எழுதிட்டு வந்துருங்க, வரதா அப்புறம் பாத்துக்கலாம், ஓகேவா? அப்புறம் வந்து இதே வேகத்துல, ஏன்னா நீங்க எஸ்ஆர்பிக்கு போய் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அது டிஆர்பி ஒரு வாரத்துல இன்னும் கொஞ்சம் வெறித்தனமா படிக்க முடியும். ஏன்னா டிஆர்பி அப்ளை பண்ற பாதி ஒரு 80% எஸ்ஆர்பிக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால வந்து இது ஒரு வாய்ப்பா கருதி போறவங்க போகலாம், சரிங்களா? இது நான் போய் அங்க போய் என்னதான் இருக்கு, எப்படிதான் கேட்கறாங்க அப்படின்னு போகலாம். கம்பேர் பண்ணப்ப டிஆர்பி கம்பேர் பண்ண எஸ்ஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேற சிலபஸ், இதுக்கு வேற சிலபஸ் கொடுக்கல. அப்போ எப்படிங்க உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் வேறுபடி ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கும். எஸ்ஆர்பிக்கு வந்து when we compare டிசிசிபி லெவல், சொசைட்டி லெவல் அந்த எக்ஸாம் கம்பேர் பண்றப்ப இது வந்து கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், ஓகேவா? ஏதோ ஒரு அகாடமி எங்கிட்ட சொன்னாங்க மேக்ஸுக்கு மட்டும் 50 கொஸ்டின் வருமாமே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் என்னை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சத்தியமா வந்து எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. 50 கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரு கிடைக்கிற டேட்டா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அது 2023 இதே சிலபஸ்ல வச்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? அப்ப அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் இல்லாதப்ப, எதுவுமே இல்லாதப்ப நம்ம வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்ல என்னால முடியாது, சரிங்களா? 50 கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய நாலேஜ் படி வந்து பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு என் காதலே வந்து சொல்றாங்க. என்னுடைய நாலேஜுக்கு வந்து கோஆபரேட்டிவ்க்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் 2 செட் இருக்கு. ஒண்ணு திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு தனியா வச்சாங்க. ஏன் அதுக்கு மட்டும் தனியா வச்சாங்க அப்படின்னு புதுசா பாக்குறவங்க பாப்பீங்க. ஏன்னா அப்ப மழை வெள்ளம் வந்தது, அந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும் தனியா வச்சாங்க, சரிங்களா? அப்போ சேம் சிலபஸ்ல 2023 திருநெல்வேலி தூத்துக்குடி ஒரு செட்டும், அப்ப மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு. அதை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல மேக்ஸுக்கு நல்லா போனா ஒரு 10-14 மார்க் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், சயின்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் தமிழ்ல 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்தியன் ஹிஸ்டரி, அது ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அந்த டாபிக்ல ஒரு 15 கொஸ்டின் வருது, பாலிடிக்ஸ்ல ஒரு 7 கொஸ்டின் வருது. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே காணொலியில் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது எல்லாமே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த வேலை மெனக்கிட்டு உட்காந்து நோட் பண்ணி இந்த டாபிக்ல எவ்வளவு கேட்டிருக்கான்னு எழுத போய் நான் உங்களுக்கு சொல்ல முடியுது, சரிங்களா? நான் 19 வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பொது வெளியில என்னால பேச முடியாது. 50 கொஸ்டின் கண்டிப்பா வரும், நீங்க படிச்சுட்டு போகண்டு. ஸோ அதுக்கான எனக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்லைனால அதுக்கான பதில் என்னாலும் சொல்ல முடியாது, சரிங்களா? நமக்கு வந்து சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், ஓகேவா? அது நம்ம இது பண்ணலாம். அப்ப எஸ்ஆர்பி கொஸ்டின் வந்த போதே நமக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு கேட்பாரு. அப்படி எல்லாருக்குமே 50 பிரச்சனை தான், எல்லாத்துக்கும் இந்த போற எத்தனை பேர் அப்ளிகன் போறாங்க அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான், சரிங்களா? அதனால அதுல அவ்வளவு கேட்பாங்களா அப்படிலாம் பயம் கொள்ள வேண்டாம். இது வந்து ஐபிபிஎஸ் மாதிரி பேங்க் எக்ஸாம் கிடையாது. ரீசனிங், ஆப்டிடியூடு, நியூமரிக் அபிலிட்டி அப்படி பஸ் எல்லாம் கேட்கறதுக்கு, சரிங்களா? நம்ம வந்து தமிழ்நாடு அரசு நடத்துற கூட்டுறவு சங்கங்கள் நடத்துற கோஆபரேட்டிவ் எக்ஸாம், அதுக்கு வந்து ஏற்கனவே உள்ள ஆதாரம் 2023 கொஸ்டின் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம பேச முடியுமே தவிர வந்து அப்படி கேட்டுருவாங்களோ இப்படி கேட்டுருவாங்களா அனுமானத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த பொறுத்து நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன், அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இருக்கின்ற காலங்கள் வந்து ஒரு கோல்டன் கவர்ஸ், அதை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மாதிரி தேர்வு ப்ரொவைட் பண்றோம், சரிங்களா? 15 மாதிரி தேர்வு ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு ஓஎம்ஆர் கண்ணில் பார்த்ததே இல்லை, ஏதாவது தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க அந்த 15 மாதிரி தேர்வு ஓஎம்ஆர் சீட்டாரையே ஒரு இதுக்கு கொடுக்குறோம். வேணுங்கிறத அந்த 15 மாதிரி தேர்வை வாங்கி பயன் பெறலாம். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பும் கொடுக்குறோம். அதுல வந்து டாபிக் வைஸா டெஸ்ட் இருக்கு.
நீங்க யாருமே எல்லாருமே பாதி பேர் வந்து போன்ல வைக்கிறவங்க எல்லாமே இன்ஸ்டாகிராம் இல்லாம இருக்கா? இன்ஸ்டாகிராம் பாதி நேரம் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அடுத்தவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பாக்குறது இப்போதான் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு எக்ஸாம் பயனுள்ளத ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸ் போட்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன். விருப்பப்பட்டவங்க வந்து இணைந்து பயன்பெறலாம். ஸோ கால் டிக்கெட் வரும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ எல்லாரோட கேள்வி வந்து எஸ்ஆர்பிக்கு சொல்லிட்டீங்க, அப்போ டிஆர்பிக்கு எப்போ வரும்னு கேட்பீங்க. அக்டோபர் 5க்குள்ளேயே அதுக்கான கால் டிக்கெட் வரத்தான் போகுது. ஓகேவா? யாரும் யோசிக்காம அது ரொம்ப லேசியா இருக்க வேண்டாம். லேசியானா என்ன ஏனாதானு இருக்க வேண்டாம். கண்டிப்பா வந்து அவங்க சொன்ன டேட்ல எக்ஸாம் வச்சுதான் தீருவாங்க. நீங்க எழுததான் போறீங்க. ஓகேவா? எதையும் நினைக்காம இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல இப்போ நமக்கு ஒரு 15 நாள் இருக்கா, 15 24 எவ்வளவு ஹவர்ஸ் பாருங்க, அவ்வளவு ஹவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அப்படி மனசு பண்ணி பாசிட்டிவா நினைச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்தை ஒரு பயனுள்ளதான் ஆக்கி வேலை வாய்ப்பு பெறதுக்கான வாய்ப்புகளை தெரிஞ்சுக்க நம்முடைய வாழ்த்துக்களும் எப்பயுமே இருக்கும், கைடன்ஸ் எப்பயுமே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த தகவல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சிருங்க. உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.